பால் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போன பால். இப்போ இந்த கெட்டு போன பாலை வச்சு காஃபியோ டீயோ போடணும். யூ கேனாட் மேக் காஃபி ஆர் டீ பிகாஸ் இட்ஸ் ஸ்பாயில்ட். ஆனால் இதே கெட்டு போன பாலை வச்சு பிரம்மாண்டமான மில்க் ஸ்வீட்ஸை நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா? நான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா திடீர்னு எங்கள் அம்மா உயிரோட இல்லை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பால்கோவா பண்ணி கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டு செம்ம டேஸ்ட் ஆகுது, என்ன கடனை. அவங்க முதல்ல சாப்பிடுனாங்க. எப்போம்மா பண்ணீங்க? நீங்களா பண்ணீங்க? முதல்ல சாப்பிடுனாங்க. சாப்பிட்ட பிறகு எப்படிம்மா பண்ணீங்கன்னு, பால் கெட்டு போச்சு, அதை வச்சு தான் பண்ணேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒரு மனசாட்சியில் கெட்டு போன பாலை கொடுத்து பையனுங்க பாய்சன் கொடுக்குறீங்களா அப்படிங்க. அவங்க சொன்னாங்க, இல்லையா, முக்கால்வாசி எல்லா நேரத்துலையுமே கெட்டு போன பாலை வச்சு தான் பெஸ்ட் ஸ்வீட்டே செய்கிறாங்க. இன்னைக்கு ப்ராபப்ளி யூ கேனாட் மேக் காஃபி அகேன், but then you can make a great dessert out of the spoiled milk. ஐயா, இன்னைக்கு கெட்டு போன பாலை வச்சே ஒரு மனுஷன் இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியும்னா, நம்ம வாழ்க்கையில் கெட்டு போன காரியங்கள், கெட்டு போன வாழ்க்கை, கெட்டு போன பாஸ்ட் வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். Useless can become useful again for the Lord, and he is ready to use